அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் அமைச்சரின் உதவியாளர் வீட்டில் மலை போல பணமானது குவித்து வைக்கப்பட்டிருப்பது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஆலம் கிரீன் உதவியாளர் வீட்டில் பணம் இப்படி குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடிய சஞ்சீவ்லால் வீட்டில் பணம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது அமலாக்க சோதனையின் போது 25 கோடி ரொக்கம் கத்தை கத்தையாக கிடைத்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். அமைச்சர் ஒருவருடைய உதவியாளராக இருக்கக்கூடியவரோட வீட்டில் கத்தை கத்தையாக பணமானது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்கள். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சோதனை என்பது ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆலம் என்பவரினுடைய தனிச் செயலாளர் வீட்டில் சஞ்சீவ்லால் என்பவரினுடைய வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றது. அப்பொழுது அவரினுடைய இல்லத்தில் இருந்து, அதாவது அமைச்சரினுடைய தனிச் செயலாளரான சஞ்சீவ்லால் என்பவரினுடைய இல்லத்தில் இருந்து கத்தை கத்தையாக பணம் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை சோதனையின் பொழுது இந்த பணமானது கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 25 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 500 ரூபாய் நோட்டுகளாக கத்தை கத்தையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் மலை போல குவித்து வைக்கப்பட்டிருந்தது. மற்றும் பல்வேறு பைகளில் இருந்தும் அந்த பணமானது கைப்பற்றப்பட்டு மலை போல குவித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனையின் பொழுது இந்த பணத்தை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். தேர்தல் சமயத்தில் இவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டிருப்பது ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பைகளில் 10க்கும் மேற்பட்ட பைகளில் இந்த பணமானது பதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். எதற்காக இந்த பணம் கைப்பற்றப்பட்டது என்பது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.